மனைவி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுங்கிற மாதிரியே இவரு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு 2 பேருமே படுக்கிறாங்க. நல்லா தூங்கியிருப்பாங்க. நள்ளிரவுல கணேசனுக்கு முழிப்பு வந்திருக்குங்க. பக்கத்தில் படுத்திருந்த தன்னுடைய மனைவியை காணுங்க. பிடிச்சி ஏந்திரிச்சு பக்கத்தில் மனைவியை காணுன்னா இவருக்கு பேர் அதிர்ச்சி ஆயிருக்குங்க. என்னடா அது இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பாங்க? ஏன்னா இந்த ரூமை விட்டு தாண்டி போகணுன்னாவே நைட் டைமில் நம்மள எழுப்பிக்கிட்டு தான் போவாங்க. மனைவியை காணுமேன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு ரூமை விட்டு வெளியில் போயிட்டு ஹாலில் லைட்டை போட்டு பார்க்குறாருங்க. ஹால்லையும் இல்லை, நேராக போயிட்டு கிச்சனில் லைட்டை போட்டு பார்க்குறாரு. அவருக்கு அதிர்ச்சி ஆயிருக்குங்க. ஏன்னா அந்த கிச்சனில் ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க. என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்க, என்ன ஏதுன்னு கேட்டோன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சுயநினைவு இல்லாத மாதிரியே உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்தோன்னு பக்கத்தில் போயிட்டு கையை பிடிச்சி தூக்கி என்னம்மா இங்கே உட்காந்து இருக்கான்னு சொன்னோன்னா இல்லையே நான் உட்காரலையேங்கிற மாதிரியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சரி வா நம்ம ரூமில் போயிட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு 2 பேருமே படுத்துருக்குறாங்க. இவருக்கு கொஞ்சம் மைண்டில் அதே